கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. நீங்கள் ஒருவரை உங்களுடைய வாழை நடத்துங்கப்பா. வந்து ஒவ்வொருவரை உங்கள் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷம் மகிழ்ச்சியோடு கர்த்தாவே உங்களை பெற்றுக்கொள்ள நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. கர்த்தாவே, நான் இல்லை, நீரே வார்த்தையாக என்னோடு பேசும்படியாக ஒரு ரசங்களின் கர்த்தாவே நீர் பேசும்படியாக செபிக்கிறேனப்பா. நீரே கூட வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமீன் ஆமீன். நாம் பார்ப்போம், ஏதோம் தோட்டத்தில் தேவன் என்னத்துக்காக கனியை வைத்தார், ஆதாம் ஏவாள் புசிப்பார்கள் நன்கு தெரிந்தும் தேவன் எதற்காக வைத்தார் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஏவாளை வந்து வஞ்சித்தது சர்ப்பம், அவனுக்கு அதுகள் பிசாசு இருந்து எங்களை வஞ்சித்தது பிசாசு. ஆனால் தூதனை பிசாசை வஞ்சித்தவர் யார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். எதற்காக இப்படி நடந்தது, அவர்கள் விட்ட தவறு இன்றைக்கு வரையும் எங்கள் சந்ததி முழுவதும் நாங்கள் பாவத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவன் அன்போடு எங்கள் அழைக்க நாங்கள் அன்பு மறந்து நன்றி கற்றவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஏதோ பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அதில் மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள், மற்ற காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி தேவன் எங்களுக்கு அது மாத்திரம் இல்லாமல் நதி 4 திசையிலும் ஒரு நதிகளை திறந்து அழகான ஒரு தோட்டத்தில் தேவன் அவர் ஆதாமோட உலாவினார். அப்படி ஒரு அன்பு மிக்க தேவன். ஆனால் ஆதாம் ஏவாள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தான் பார்க்க போகிறோம். தேவன் உலகத்தை உண்டாக்கி அவர்களுக்கு ஆளுகை செய்து கொடுத்த தேவனுக்கு ஆதாம் ஏவாள் செய்த நன்றி கடன் என்ன? ஆனால் அவர் செய்யும் போது தேவன் பாவத்தில் விழும்போது தேவன் ஏன் தடுக்கவில்லை, அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 - 4 மட்டும் படிங்க. ஓகே, பாருங்க, சர்ப்பமானது மிகவும் தந்திரமாக இருந்தது. அப்ப அது வந்து ஏவாளை தான் வஞ்சித்தது, ஆதாமை இல்லை. ஏவாளை வஞ்சிக்க நேரம் ஆதாம் எங்கே போனான்? ஆதாம் உடனே என்ன செய்திருக்கணும்? இப்படி வஞ்சிக்க நேரம் உடனே வந்து தன்னுடைய கடமையை செய்திருக்கணும். ஆனால் ஆதாம் அந்த கடமையை தவறித்தான். ஏன் தவறினான் என்றதை பார்ப்போம். அதுதான் இப்பவும் இந்த உலகத்தில் நடக்குது. ஏன்னால் ஒரு மனைவி அவனுக்கு கொடுக்கப்பட்ட துணைவியால அவன் பெரிதாக எண்ணினான், தேவனை பெரிதாக எண்ணவில்லை. எதற்காக தேவனை பெரிதாண்டா? மனுஷியை சந்தோஷப்படுத்தணுன்றதான் முக்கியம். ஆனால் அதே போல ஆண்களும் மனைவியை சந்தோஷப்படுத்த, பெண்களும் தன் கணவனோட சேர்ந்து இருக்கணும், கணவனோட நான் உண்டாயிருக்கணும், என்னத்தான் பெருமைப்படுத்தணும் என்று மனைவியும் நினைக்கிறது உண்டு. ஆனால் தேவன் பாருங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்து போட்டு அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்குறாங்க. திரும்ப வாசிக்க 2வது வசனத்தை. ஓகே, இதுக்கு வந்து சர்ப்பம் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது? தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆனால் அவள் ஸ்திரீ சொல்றாள், ஏவாள் என்ன சொல்றாங்க? இல்ல, புசிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனாலும் 3வது, ஓகே, தேவன் புசிக்க கூடாது, முதலாவது தொடவே கூடாதுன்னு சொன்னது. தொடவே கூடாதுன்னு சொல்ற நேரம் அப்ப இவன் ஏவாள் சொல்றாங்க. அப்ப இப்ப வந்த பிசாசு தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி முழுதும் கொடுக்கிறேன். ஆனா இந்த கட்டளையை கொடுத்தது யாருக்கு? தேவன் புசிக்க கூடாது ஆதாமுக்கு. இப்ப நீங்க 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. ஓகே, இப்ப 20, 21, 22. பாருங்க, ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்படி இருக்க நேரம் ஏவாள்கிட்ட வந்து பிசாசு வந்து சர்ப்பம், அதாவது சர்ப்பம் பேசுது பிசாசுடைய இந்த இதை புசிக்க வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் கட்டளை கொடுக்குற ஆதாமுக்கு தான், இதை நீ புசிக்கிறனாலே சாவவே சாவா என்று. அப்படி இருக்க நேரம் அடுத்ததை படிக்க சார்.
ஓகே பாருங்க, அதுக்கு பிறகுதான் அவற்றை விழாவில் எடுத்து அவள்கிட்ட கொண்டு வர நேரம் அதுக்கு பிறகு உண்டாக்கி ஆதாமே அவளுக்கு துணியாக வைக்கிறார். மனுஷியாக அவர் வைக்கிற கர்த்தர் ஏவாள் என்று வைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அப்பவும் கொண்டு ஒரு மனுஷியை கொண்டு தான் அவர் இடத்துல இருக்கு. ஆதாம் தான் எல்லாத்துக்குமே பேரிட்டவர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பெருசானா இந்த எல்லாம் தெரிஞ்சு கூட முன்னுக்கு எடுத்தனா. சில அநேகர் பைபிள் படிப்பார்கள், அநேகர் பைபிள் படிக்கிறது குறைவு. ஆனால் அதை கருத்தோடு படிக்கிறது தான் முக்கியம். இப்போ நான் ஒரு பைபிள் ஸ்டடி படிக்கிறேன். எனக்கு 3.5 வருஷம் மேக்சிமம் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் ஆதியாகவும் முடியல. ஆனால் அவள் அதே போல கணக்கில் 50 யூரோ விரும்பினார்கள் படிக்கலாம். ஆனால் இன்னும் நான் என்னென்றால் பைபிள் ஸ்டடி படிக்கிற நேரம் நாங்கள் புதுசிலேருந்து வராமல் பழசிலேருந்தே வர்றதான் நன்கு. அதே நேரம் பழசில வர்ற நேரம் புதுசிலே சில வார்த்தைகளை அந்த இடத்துக்கு வரும். இப்போ பாருங்க, இப்படி சொல்ற நேரம் ஏவாள் என்ன செய்ய இப்போ இதை ஏற்றுக்கொள்றான். அவளுக்கு நல்லா இருக்கு. இப்போ 4வது அப்படிங்க அடுத்தது பாருங்க, இதை புசிச்சால் தேவன் பிசாசு சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் அதில் சொன்னது உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு. ஆனா இவர்களுக்கு சொல்ற நீங்க நன்மை தீமையா இருப்பீர்கள், நீங்க தேவனை போல இருப்பீர்கள், அதாவது நீங்க தேவனாவே இருப்பீர்கள் ஆசை வருது. அதுதான் இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும். இப்ப சபையில் இருக்கிறோம். இது என்னத்தப்பா ஒருக்கா போகும் யார் சொன்னது சினிமா பாடின சிஸ்டர் சொன்ன கேட்ட மாதிரி இப்ப அதோட சேர்ந்து நான் வாங்க ஒரு நல்ல படம் ஓடுது. இப்ப அவருக்கான நடிகர் வந்து போகும் நல்ல படம் அதுண்டா அவரோட மனதை மாற்றும். அதே போலதான் சர்ப்பமானது அவளுடைய ஏவாளுடைய இருதயத்தை மாத்துற நேரம் அவள் அந்த இதை ஆசைப்படுறாள். அடுத்தது படிப்போம். ஓகே, பார்வைக்கு நல்லா இருக்கு, இச்சையா இருக்கு. பாருங்க, இப்ப இருக்க வாலிபர்களும் பிள்ளைகளும் பிள்ளைகளும் இப்ப தாய் தப்பட்ட கதையை கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்னா தங்களுக்கு ஒரு வயது வந்தால் தாங்களே முடிவெடுக்கிறது. அது இந்த அரசாங்கம் கொடுக்குது. இப்ப எங்கட தேசத்தை பொறுத்தவரை இவ்வளவுதான் கஷ்டப்பட்ட நாடா இருந்தாலும் பிள்ளைகளை கண்டிப்பா வச்சிருப்பார்கள். அதே நேரம் மனைவியை கண்டிப்பா வச்சிருப்பார்கள். மனைவி சொல்வதை கேட்க இங்க வந்தால் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நினைப்பார். எவர் பிடிச்சாலும் 4 காலம் நினைக்கிறேன். அதே போல கணவரும் அப்படித்தான். நீ என்ன சொல்றது, நாங்க அங்க அடிமைத்தனமா வச்சிருந்தது மனைவி மேல, இங்க மனைவி கணவன் மேல அடிமைத்தனமா வச்சிருக்காங்க. வாய் கேளா கதை கேளா அப்படியான ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அதே நேரம் பாருங்க, புசிக்க நல்ல தக்கதா இருக்குது அவனுக்கு, அது பார்க்க இச்சையா இருக்குது. தேவன் தானே உனக்கு இந்த பெரிய தோட்டத்தை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்ல நம்பிக்கையா வச்சிருந்தது. அப்படி இருக்கிற நீங்கள் இப்படியான காரியம் செய்யலாமா? அவர் தான் சாப்பிட்டது ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஆதாம் சரியான ஆளா இருந்தால் என்ன செய்யணும்? இங்க வா, தேவன் எனக்கு கட்டளை கொடுத்தால் இங்க வாப்பான்னு சொல்லலாம், இங்க வான்னு சொல்லலாம், இல்ல ஏவாள்னு சொல்லலாம். இங்க வாப்பா பேச்சு முறைக்கு நானே சொல்றேன். இங்க வாப்பா, நீ இந்த கனியை புசிக்க வேணான்னு தேவன் சொன்னவர். அப்படி இருந்து நீ இந்த கனியை புசிச்சுதாய், நான் இதை புசிக்க மாட்டேன். இல்லையோ தொடக்க முன்னா பிசாசு பேர கை போன நேரம் கையை பிடிச்சி உடனே இங்க வா, நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், ஏன்னா தேவன் கொடுத்த கட்டளை. இவன் நேற்று வந்தவன் இல்லையோ இப்போதான் இவன் பேசுறான். ஆனால் எங்களுக்கு முன்னமே தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி தந்து எங்களோட குளிர்ச்சியான நேரத்துல எங்களோடு உறவாடி எங்களோட மகிழ்ச்சியா கலைச்சி இவ்வளவு சந்தோஷமா தேவன் எங்களை உண்டாக்கி வச்சிருப்பேன். அவரை விட நேற்று வந்தவன் கதையை நீ நம்புறாயான்னு சொல்லியிருக்கோம். அதே தான் இங்க நடக்கிறது. பிள்ளைகள் ஒரு வயசுக்கு வந்தோடனே பெற்றோர் தாய் தப்பனை கேட்கறதில்ல, தான் லவ் பண்ணிட்டு அவனை இதை தவறா இல்லை, உதாரணத்துக்கு சொல்றது. ஆனா எனக்கு இவன் பிடிச்சிருக்கு, நான் போகிறேன், நீ என்னத்தை சொல்றது? பெற்றோருக்கு வாய்க்கு வாய் கிடைக்கிறது. ஆனா அதுதான் ஆதாம் ஏவாள் செய்த காரியம். அது இங்க இப்ப மட்டும் நடக்குது. பாருங்க, அந்த நேரம் ஆதாம் சொல்ற நேரம் ஏவாள் அதை கேட்டிருக்கோம். ஆதாம் அதற்கு அந்த வார்த்தையை சொல்லலை. ஏனென்றால் அவன் தன் மனைவியை கனப்படுத்தணும் என்று நினைச்சானுடைய தேவனை கனப்படுத்தணும் என்று அவனுக்கு கொஞ்சம் கூட இது வர இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கேன். நான் உருவாக்கினேன், என்னோடு இருந்தார்கள், இவ்வளோ அன்பை கொடுத்தேன், இவ்வளவு தேவையான காரியம் எல்லாம் கொடுத்தேன், நல்ல நண்பராக அவரோடு உறவாடினேன், நண்பரோடு அவரோடு உலாவினேன், நல்ல நண்பராக இருந்து பேசினேன். ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றுதான் தேவன் எதிர்பார்த்திருந்தார். இல்லையோ தேவன் ஓடி போய் ஏவாள் கனியை புசிக்க போனே கையை பிடிச்சிருக்கலாம். ஏன் பிடிக்கல? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அந்த காரியத்துல ஆதாம் விட்ட மிகப்பெரிய தவறு,
அந்த தவறு தலைமுறையா வந்து இப்ப எங்கட காலத்துல நடக்குது, எங்களுக்கு பின்னுக்கும் நடக்க போகுது. ஆனா அந்த நேரம் ஆதாம் சரியா சிந்திக்க விட்டதெல்லாம் இந்த தவறு. சில வேளையில நாங்கள் குடும்பத்தை சரியா நடத்த தெரியாமல், மனைவி பிள்ளைகளை கணவனை சரியா நடத்த தெரியாமல் இப்படி இருக்கிறார் தான் எல்லா பிரச்சனையும் வருது. அது உங்களில் ஒரு தவறும் இல்லை, எங்களிலே தவறில்லை. ஆதாம் ஏவாள் செய்த காரியம் அது பின்தொடர்ந்து வருது. திரும்ப திரும்ப வலியுறுத்த நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் இனிமேல் நிதானமா நடக்கணும், நிதானமா செயல்படும் காரணம் பாருங்க. அப்படி இருக்க நேரம் அதை கேட்டாங்க, அதை புசிச்சுட்டு அவனுக்கு கொடுத்தான், அவனும் சாப்பிட்டான். அடுத்ததை பாருங்க. பாருங்க, அவன் சொன்னபடி கண்கள் எல்லாம் துறக்கப்பட்டது, நன்மை தீமை அறிகிற காலம் வந்துட்டு அவங்களுக்கு. ஆனால் தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இதுல நீங்க இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். அப்பே இவங்க சாக இல்லை அப்படின்ற நேரம் ஏவாள் பார்த்திருப்பாள். ஒருவேளை தான் கர்த்தர் சொன்னேரே இதை நாங்கள் புசிச்சா செத்துறோம், புசிக்கையிலே இவன் சொல்றதெல்லாம் சரி, இவன் சொல்ற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்கக்கூடிய மாதிரி இருக்கு. கர்த்தர் இவளை இப்படியெல்லாம் சொன்னேன், அவரை எனக்கு நம்புற மாதிரி இல்லை, இவர் சொன்ன வார்த்தை எனக்கு நம்பக்கூடியதா இருக்கு, எனக்கு அவரில் பிரியமா இருக்கு, நான் அவரோட வார்த்தையை நம்புறேன், கர்த்தரை என்னால் நம்பலான்ற அளவுக்கு தான் ஏவாளுடைய மென்டாலிட்டி அந்த நேரம் இருந்திருக்கு. ஆனால் தேவன் அப்பையும் பார்த்து கொண்டிருக்கு. பார்த்துட்டு இவர்கள் தங்களுக்கு தெரியாது அத்தியிலே எடுத்து கட்சியை உருவாக்கி தாங்கள் மறைத்து கொண்டு தேவன் வரப்போற சத்தத்தில் ஒளிந்து கொண்டார்கள். ஆனா தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியும். ஆனா தேவன் நம்பி இருந்தேன், இது நான் படைத்த இவர்கள் எப்பவும் மாற மாட்டார்கள், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஆனா தேவனுக்கு தெரியும் நிச்சயமாக இவர்கள் புசிப்பார்கள் என்று. இவருடைய இருதயத்திலிருந்து என்ன வருதுன்றதான் பார்க்கணும். என்னவாங்க புதிய ஏற்பாடுல இப்ப அநேகரை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துற நேரம், நீ விசுவாசிக்கிறாயா, உனக்கு இப்ப தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்துறான். ஜனங்கள் சத்தம் போடாத நேரம் அவர்கள் இன்னும் உறக்க கத்தினார்கள். அப்படி கத்த நேரம் அவர்களை இயேசு நின்று அவரை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் தேவன் கேட்கிறேன், இயேசு கேட்கிற நேரம் அப்ப அவன் சொல்றான் தண்டக்காரி. அப்ப தேவனுக்கு தெரியும் என்னத்துக்கு அடிவாரான், என்னத்தை கேட்கப்படான், இது எப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தெரிந்து. ஆனா அதே போல தேவன் அங்கேயும் அந்த இடத்தில் எல்லாம் தெரிந்து அவர் வந்து ஒரு வார்த்தையும் செய்யவில்லை, மறைக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. ஏன் தடுக்கலைன்னா ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. என்னத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குன்னா, இப்ப பாருங்க, பிசாசுக்கு வந்து யார் பிசாசை வஞ்சித்தது? எங்களை வஞ்சிக்கிறது பிசாசு, அகவால வஞ்சித்தது சர்ப்பம். அப்ப எங்க லூசிபரை, அதாவது பிசாசை வந்து வஞ்சித்தது யார்? அதுல பார்ப்போம். அதுக்கு தேவன் என்னத்துக்காண்டி கொடுத்திருக்கிறதா அந்த காரியம் பாருங்க. ஃப்ரீ வில் சொல்றது, ஃப்ரீ வில் சொன்னால் நாங்களாவே சுயமா எடுக்கிறது. அதுதான் ஒரு காரியத்தை இப்ப சொன்னேன். பிள்ளைகள் 18 வயது இந்த நாட்டில் 18 வயது வந்தால் அவங்கள நாங்கள் கண்டிக்க முடியாது. இப்ப சின்ன வயதுல இருந்தால் வீட்டுக்கு வரையில போன் பண்ணி எங்க நிற்கிற உடனவா அது இது நேரம் என்ன அதுன்னு தாய் தாப்பன்கள் அழைப்பி கூப்பிடுவார்கள் பிள்ளைகளை. ஆனா இப்படி வயசுல இப்ப உதாரணம் மேசாக்கு இருக்குன்னு வைப்போம். மேசாக்கு சிஸ்டர் அடிக்கிற எங்க நிற்கிறான், உடனே வான்னு கூப்பிட்டா மேசா பாரம் என்று சொல்லி, நான் என் ஃப்ரெண்டோட நிற்கிறேன், ஆரோட நிற்கிறேன்னு சொல்லி அவர் இரவுல விடியப்புறம் வந்தான்னு தலைமா அடித்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவருக்கு வயசு வந்துட்டு. இப்ப வயசு வராதாக்கிற கண்டிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதே நேரம் தாய் தகவல் பெற்று வளர்த்து அவங்களோட கழிவுகள் எல்லாம் அள்ளி பால் ஊட்டி சோறு ஊட்டி எல்லாம் வளர்த்து விதவிதமா உடைகள் போட்டு ஷூக்கெல்லாம் அழகு பார்த்து சந்தோஷமா கொஞ்சி மகிழ்ந்து இருந்த பிள்ளைகள் 18 வயதுல தெருவில் வந்து நேற்று வந்தவன் கண்ணை காட்டுவான், மூக்கை காட்டுவான், இல்லை ஸ்டைல் பண்ணி அவங்களோட ஒரு உறவு ஏற்படுது. அப்ப அந்த நேரம் தாய் தகவல் கண்டிச்சா கேட்க மாட்டாங்க. நீ யார் எனக்கு சொல்றது, எனக்கு வயசு இருக்கு, வயசு வந்துட்டு நான் எந்த இஷ்டம் தெரியவேன். அதே போல் தான் தேவன் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா நீங்களா சுயமா நீங்கள் முடிவெடுங்க. பிசாசுக்கு வந்து யாரும் வந்து தூண்ட இல்லை. ஏன்னா பிசாசுக்கு ஃப்ரீடம். இப்ப பாருங்க, பிசாசு வந்து தான் பெருமைப்பட்டதால ஆண்டவர் தள்ளி விடுறேன், தன்னுடைய தனியை தள்ளின 3/4 சேர்த்து தள்ளுறேன். அவங்களும் ஆண்டவர்களை படைத்து விட்டு எனக்கு உலகத்தில் இருக்கணும் ஆசை, நான் இந்த பூமியில போகணும் ஆசை, எனக்கு பேரும் புகழும் வரணும் ஆசை, நான் இன்னும் பாவங்கள் செய்யணும், நான் சினிமா பார்க்கணும், நான் வேசித்தனம் பார்க்கணும், நான் களவெடுக்கணும், நான் கொலை செய்யணும், எனக்கு ஆசை இருக்குன்னா கர்த்தர் ஒருபோதும் பிடிக்க மாட்டேன். ஏன்
இப்படி தடுக்க மாட்டேன். நீ சுயமாவே சிந்தி. இப்போ ஒரு ட்ரோபோ இருக்குன்னா ட்ரோபோக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை செய்யுந்தால் அது செய்யும். நான் டயர்ட் ஆகிட்டேன், களைச்சி போனது ஒருபோதும் அது நிற்காது. அது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொண்டிருக்கோம். ஒன்று பேட்டரியோ கரண்டோ எதுவும் இல்லையோ அப்போதான் அது ஓய்வு எடுக்கும். அது மட்டும் செய்யும். நான் மனிதனுக்கு தேவன் கொடுத்தது, அவர் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. நீ எதை வேண்டாலும் செய், நீ என்ன வேண்டாம் செய். ஆனா நீ சுயமா நீ பாவத்தில் விழுந்தால் தேவன் பேசிக்கொண்டே இருப்ப. நீ வா என்னோட கரத்தை பிடிச்சி ஒரு காலம் இழுக்க மாட்டேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்ற நேரம், இந்த கடினமான ஊழியம் யார் செய்வான்றது கொஞ்சம் பேர் எழுப்பி போற நேரம் திரும்பி பார்த்து சீசர்கள் கேட்கிற, நீங்களும் போறீங்களான். ஆனா அவர்கள் போவீங்க, அவங்க நின்று அதே போல பாவம் செய்யறவன் செய்து கொண்டே போவான், பரிசுத்தம் உள்ள பரிசுத்தம் அடைந்து கொண்டு போவான். ஆனா தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறது நாங்க தான். ஏண்டா தேவன் ஆதாமை ஏவாளை முழுமையா நம்பினேன். அவங்க எனக்கு பதிலாக இந்த வார்த்தையை நான் கூட செய்தனா என்னோட கூட இருப்பாங்க. அவர்கள் மாறினேன், ஆண்டவர் பிடிக்கல. ஏன்? உதாரணத்துக்கு யூதாஸ் கரியோத், இயேசு கிறிஸ்து சொல்றது, இதோ என்ன இதில் பார்த்திருந்த தோச்சி அப்பத்தை புசிக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பான்னு தேவனுக்கு தெரியும். யூதாஸ், நீ இப்படி செய்யாத, நான் 12 அப்போஸ்தலர்களை தெரிஞ்சிருக்க, நீ எனக்கு பக்கத்தில் 12 சிங்காசனத்தில் நீ இருக்கணும், இல்லையோ நீ இதாக இப்படி செய்யாதுன்னு தேவன் மறைக்கல. அது அவனுடைய இஷ்டம், அவனுடைய. ஆனா தேவன் முக்கியம். அதே போல ஆண்டவர் உங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுங்க. பிசாசானவன் நான் சரி, அவனை தள்ளுற நேரம் தனிய போல 1/3 பங்கு இழுத்து கொண்டு போறாங்க. எல்லாரும் அதுல 1/3 பங்கு அவ்வளவு பேரும் ஆசைப்பட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு பேர் புகழ் பதவி ஆசை வரணும், எங்களுக்கு பெருமை வரணும் வெளிக்கிட்டா அவ்வளவு பேரை தங்கணும். அதே போல இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனா எல்லாரும் பரலோகத்துக்கு போமா? நிச்சயமா கிடையாது. சிறு சிறு பிள்ளைகள், சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ளேயே இருந்து வர நேரம் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருக்குள்ள இருந்து நாங்கள் தவறு செய்த, ஆண்டவரே நான் அந்த தவறு செய்தேன், இந்த பலவீனத்தில் என்னால் மாற முடியாது, நீர் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அப்படி ஆண்டவர் கேட்க நேரம், நீ ஊழியம் செய்து கொண்டே இருக்கிற நேரம் தேவன் உன்னை பயன்படுத்துவார். நீ ஒரு நேரங்கள்ல சரியான நேரங்கள் காலங்கள் உன் இருதயம் உடைக்கப்பட்டு எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்லி அழுது கண்ணீரிட்டு நீ அதிலிருந்து மனம் மாறக்கூடிய இருப்பாய். ஆனா நாங்கள் ஒன்றை மட்டும் நாங்கள் எப்பவும் இருந்தில் வச்சிருக்கோம், இந்த சபையில எங்களை நம்பி ஒரு ஊழியத்தை தர்ற ஊழியக்காரண்டா அதுல நாங்கள் விசுவாசமா இருக்கோம், அதை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேல தெரியாட்டி ஒரு பிரச்சனை, சிறியோர் பெரியோராக மற்றவர்கிட்ட கேட்டு நாங்கள் அதை கற்றுக்கொள்றதா இருக்கோம். நாங்கள் வேதம் படிக்கிறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, வசனங்கள் ஒன்றும் பார்க்கிறதில்ல, ஒன்றுமில்லை. இங்கே வந்தால் தேவசம் அல்லையான கைகளை தூக்கி கரங்களை தூக்கி என்ன போல ஒரு பக்தி உள்ளவர் இல்லை என்று நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த வாசலை தாண்டினா அவருடைய காலம் உலகத்துக்குள்ள போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார். தேவன் சொன்ன பூமியில தேவன் கண்ணோக்கி கண்ணோக்கியை பார்த்து கொண்டிருக்க. நாங்கள் என்ன செய்யறோம், எது செய்யணும் தேவனே சொல்றேன். நான் வரும் நேரங்களில் விசுவாசத்தை காண்பேன். ஒரு விசுவாசம் இருக்க மாட்டோம். அப்படின்னா நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த கடைசி காலத்துக்கு வரக்க முன்னம் நாங்கள் முதலே நாங்கள் மரித்து போறது மேல். பாருங்க, இசைக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்ற, ஏசியா விட்டு நீ உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் பார், நீ சாக போறாய்ந்து, நீ நோய்வாய்ப்பட்ட சாக போறாங்க. அவன் என்ன செய்தான்? சிவபுக்கமா திரும்பி, கர்த்தாவே உனக்கு உண்மையும் உத்தமம் நேர்மையா இருந்தேன் அல்லவா தேவனுக்கே சொல்லி காட்டுறேன். ஏற்கனவே இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். அதே போல நாங்கள் இல்லாமல் நாங்கள் தேவனுக்கு எங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு தாழ்த்த தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஏற்ற வேளையில ஏற்ற நாளில தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அதற்கு நாங்கள் தகுதியா இருக்கிறோமா? எங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்கா? எங்கள் நாவு பரிசுத்தமா இருக்கா? நாங்கள் இதுல கதைப்போம் சிரிப்போம். ஆனால் அங்கால போனால் தூசணங்கள், கெட்ட வார்த்தைகள் இப்படி இருக்கு. மற்றவர்கள் மேல் பாரப்பட்டு செலுகிறவர்களா இருக்கிறோமா? இல்லை. தேவன் என்னத்தை சொன்னார் ஆதாம் ஏவாளுக்கு? ஒன்று என்ன சொன்ன, நீ இந்த தோட்டத்தை மிருகங்கள் எல்லாத்தையும் பராமரிச்சு இந்த தோட்டத்தை பதப்படுத்தி நிலத்தை உருவாக்கி நீ பயன்படுத்திக் கொள்ளுன்னு சொன்ன இடத்திலே எல்லாவற்றையும் மறந்து நேற்று வந்த பிசாசு சொல்ற நேரம் அந்த கதையை கேட்டு ஆதாம் ஏவாளும் செய்த குற்றம் அதுதான். இதுவரைக்கும் குற்றம். பாருங்க, யூதாஸ் கரியோத் மாத்திரம் இந்த புளிய விடையில ஆண்டவர் இவருக்கு சொல்றாரு, சோதனை அழிக்க போற நேரம் என்ன செய்றாங்க, என்ன நடக்குது? அவர்கள் இவ்வளவு பேர் இருந்தார்கள், அவ்வளவு பேர் அவர்களும் கேட்கல. யோனாவை அனுப்புறேன், நீ போய் நினிவே பட்டணத்துக்கு போய் சொல்லு, இந்த தேசத்தை அழிக்க போறது. கர்த்தர் சொல்ற அழிக்கவே அழிப்பன்று சொல்ற நேரம் யோனா என்ன சொல்ற, பயந்து எங்கேயோ ஓடி போற, தரிசி ஓடி போறேன். ஆனா திரும்பவும் கர்த்தர் கொண்டு அந்த இடத்துல விடுற நேரம் என்ன நடக்குது? அவர் யோனா போய் சொன்ன ஜனங்கள் என்ன இருந்து
தங்களுடைய எல்லா முழு பேரும் ஆடு மாடுகள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் தண்ணியும் இல்லை, சாப்பாடுக்குள்ள ஒன்றும் இல்லை, உபவாசம் இருக்கிறார். ஒரு வேளை தேவன் மன்னிப்பார் என்று கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. ஆனா யோனா என்ன செய்ய போய் ஒரு கொட்டில போட்டு பார்த்து கொண்டிருக்க எப்படி அழிய போகுது. ஆனா தேவன் வாக்கு கொடுத்தவன் அழிப்பேன், ஆனா தேவன் அழிச்சாரா இல்லை. ஆனா வாக்கு மாறாத தேவன் தான். ஆனால் நாங்கள் பாவம் செய்த மனம் திரும்பி நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் இறங்குற தேவனா இருக்கிறேன். அப்படி இருந்தால் ஏன் பிசாசை பற்றி தேவன் மன்னிக்க இல்லை என்றால், பிசாசு தேவனுடைய கூடவே இருந்து எல்லாவற்றையும் அறிந்தவன், கூட இருந்து எல்லாவற்றையும் கண்ணார பார்த்தவன். நாங்கள் அப்படி இல்லை. ஆனா இது ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. என்ன? ஆதாம் செய்த பிழைக்கு தேவன் வருகிறார். ஆதாமே, இந்த வசனத்தை திரும்பி வாசிங்க சிஸ்டர். 6:3. மற்ற 8வது பாருங்க. குளிர்ச்சியான தேவன் அந்த நேரத்தில் வர நேரம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நேரம் ஆதாம் கேட்கிறேன், ஆதாம் நீ எங்கே என்று கேட்கிறேன். அப்ப கேட்கிறேன், ஆதாம் நான் இங்கே இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன். கர்த்தருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறேன், நீ நிர்வாணியா இருப்பதை உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்கிறேன். அப்படின்னா அவர் பாவம் செய்தது தெரியுது. அந்த ஒரு பிரச்சனை இல்லை. 2 பேரும் மண்டிட்டு கட்டாவே இந்த மன்னிங்க, நாங்கள் தெரியாம செய்தோம், பிசாசைகளை வஞ்சித்தது, நாங்கள் இதால எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா அவங்க அந்த எண்ணம் இல்லாம ஆதாம் நீர் தந்த மனைவி. அடுத்த வசனத்தை வாசிங்க 7. அதை 3. எட்டு. ஓகே, நிர்வாணி என்று பயந்து ஒழிச்சு கொண்டேதான். அந்த நேரங்களில் ஒரு பிரச்சனை இல்லை. அவர் செய்தவர் இதான பாருங்க. தேவன் சொல்ற இதுல ஒரு வசனத்தை பாருங்க, நீ சாகவே சாவாய்ந்து சாக இல்லை. ஆனா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஓகே பாருங்க, கர்த்தர் இடத்துல இந்த எங்களுக்கு 1000 வருஷம், கர்த்தருக்கு ஒரு நாள். அதே போல ஆதாம் சாகவே சாவா என்றால் அவருக்கு சரியா 930 வயசுல சாகுறார். ஆனா ஒரு நாள் தான். ஆனால் இது ஒரு நாளைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் இந்த 1000 வருஷத்தை பற்றி ஃபுல்லா நான் பைபிள் ஸ்டடியில் படிச்சதுல எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாங்க எந்த காலப்பதியில நிற்கிறோம்ன்றதை நான் ஒரு நாளைக்கு சொல்றேன். பாருங்க, அந்த நேரம் அவங்க சொன்ன அவங்க பூமியின் வாழ்க்கையை ஆதாம் ஏவாள் சிந்திச்சாங்க. நாங்கள் இன்னும் சாகவில்லை இருந்து பாருங்க, ஆதாம் 930 வயசுல சாகுறேன். ஆனால் தேவன் சொன்ன மாதிரி சாகவே சாவாயின்னு சொன்னபடி அன்று ஒரு நாள்லே அவன் மறைத்து போனான். அதே போல பாருங்க, இப்ப இவங்களுக்கு இது சொல்ல கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டா கர்த்தர் என்ன செய்வார்? மன்னிச்சு இல்லாடி விட்டுருப்பேன். இல்லையோங்கிற மாற்றங்கள் வந்துருக்கு. இன்றைக்கு இவ்வளவு பேர் பாவத்துல தலைமுறையாக நாங்கள் செய்து பாவம். அவர் 4 தலைமுறை 3 அல்லது 4 தலைமுறை விசாரிப்பேன். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அவருடைய சந்ததியில வந்த நாங்கள், நோவாக்கு சந்ததியில வந்த நாங்கள் அந்த பாவத்துல விழுந்து எங்களை விசாரிச்சு கொண்டிருக்கோம். ஆனா இப்போ ஒருத்தருக்கும் ஒன்று கேட்டு போயில உண்மையான மனம் திறந்து கர்த்தாவே மண்டிட்டு ஒரே வார்த்தை தான். சங்கீதம் 51ல சங்கீதக்காரன் சொல்றான் 14வது வசனத்துல, ஆண்டவரே நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர். இப்ப எங்கள்கிட்ட இருக்கலாம் நறுங்குண்ட இருதயம் தான் இருக்கு. நறுங்குண்டம்னா என்ன? ஒரு பிஸ்கெட் அமர்த்தினா உடைஞ்சு. ஆனா நொறுங்குண்டதுன்னா அதோட கசக்கி புளிஞ்சிக்கிட்ட கையால தூளாகும். அப்படியான இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறேன். ஆனா அப்படியான இருதயம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ண போறோம்னா 2 நன்றி அப்பான்னு சொல்லி டக்குனு எங்களை விண்ணப்பத்துக்கு போகும். எப்படி அந்த விண்ணப்பம் பெற்றுக்கொள்ள முடியும்?
அந்த ஜெபம் எப்படி கேட்கப்படும்? நீங்கள் பாருங்க, ஜெபிக்கிற நேரம் ஆண்டவரோட மிகவும் உறவாட. நீங்க ஒரு தகப்பண்ட ஒரு காசுக்கு ஒரு தேவை, சரி ஒரு 500 இல்லாட்டி 300 யூரோ தேவைன்னு வச்சுக்கொள்ளுங்க. போயிட்டு அப்பா எனக்கு 300 யூரோ காசு தானே தருவீரோ, கடைசி மட்டும் தரமாட்டேன். நீங்க தகப்பனை சந்தோஷப்படுத்தி மகிழ்ந்து ஆடி பாடி தகப்பனுக்கு அன்பு செலுத்திட்டு, அப்பா எனக்கு ஒரு 300 யூரோ காசு தேவை தாங்கப்பா, ஏன் இந்த இப்படி ஏதோ ஒரு சாமான் வாங்கணும்னா அவர் சரி இன்றைக்கு இல்லை நாளைக்கோ ஒரு கிழமை தருவேன். அதே போல் தேவன்கிட்ட நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் எங்களை விண்ணப்பத்தை டிரெக்டா சொல்லாமல் நீங்கள் மனதில் இருக்கிற சந்தோஷத்தால் தேவனை மகிழ்வீங்க. மகிழ்விச்ச பிறகுதான் நீங்கள் விண்ணப்பம் கேட்கிற தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு அதெல்லாம் கேட்ட உடனே வரையில தேவனை தூசிப்போம். தேவன் எங்களுக்கு என்ன செய்றீங்க அது செய்றீங்க. ஆனா நாங்கள் படுற துன்பமும் துயரமும் எல்லாத்துக்கும் எங்க அப்பா அம்மா செய்த பாவங்கள், மற்றது இல்லையோ நாங்கள் செய்த பாவங்கள். இதனால தான் இப்ப நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம், உண்மையோட இருக்கிறோம் என்ற நேரம் அவைகளை மறப்பார், அதுகளை பார்க்க மாட்டேன். எசேக்கியா சொல்றது, எசேக்கியா பாவம் செய்த போது என்ன பாவம் செய்து அவரை தேடி வர நேரம் எல்லா பொக்கிஷத்தையும் ஃபுல்லா காட்டுற சுத்தி காட்டணும்னா தேவனுக்கு அது பிடிக்கல. அப்ப வந்து எசேக்கியா கேட்கிறேன் என்னத்தை செய்தாங்க, எல்லாத்தையும் காட்டாத ஒன்றுமே இல்லைன்று. அப்ப அவருக்கு பிடிக்கல. அப்ப தேவன் சரி அவரை என்ன அவரோட பாவத்தில் அவர் மன்னிக்கிறது இல்லை. என்ன சரி இப்ப இல்லை தந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுறேன், நான் இருக்கப்பட்டது நடக்காது, என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இப்படியான இதப்ப நான் தேவை, இப்படியான பிள்ளைகளா தேவை. நாங்கள் எல்லா குற்றமாக இருந்தால் நாங்களே பொறுத்து எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுதான் தேவன். எங்க அடிச்சாலும் உங்களுக்கு வலிக்கும் என்று உனக்கு அடிக்காமல் உங்களுக்கு அடிக்காமல் பிள்ளைகளை விசாரிப்பேன் என்று 3 அல்லது 4 தலைமுறை. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்கள் மைண்ட்ல வச்சுக்கொள்ளும். 11 வாசிங்க, 3:11. பார்த்தீங்களா, புசிக்கவனாண்டு தேவன் சொல்றேன், தேவன் பாவங்கள் செய்யவனான்றேன், என்ன ஆராதின்றேன். ஆனா நாங்க அதை கேட்கல. ஆனா பாருங்க, பிசாசானவன் என்னத்தை ஒரே தேவனுக்கு எந்த நேரம் பரிசுத்தர் 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 என்று நாங்கள் சொல்லி கொண்டு போனோம். எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்கள் உலக காரியங்களில் போய் விழுவணும் தான் அவன் தனக்கு தானே எடுத்து தானாவே பாவத்தில் விழுந்தான். ஆனால் பிசாசுக்கு தெரியல, நான் இப்படி அக்கினியில வேகுவன், கடைசி நேரத்தில் தொடர்ச்சியாக இப்படி நடக்கும்போது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தேவன் தள்ளின பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அதே போல நாங்கள் இங்க வச்சு சொல்ற நேரம் சத்தியங்களை தேவ வார்த்தைகளை நீ படி அங்கு ஒரே தேவனை ஆராய்ச்சி கொண்டு வேதத்தை படி தேவனோட உறவாடு ஜெபின்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு வேலையில் எந்த நேரம் ஜெபி எந்த நேரம் சேர்ச்சுன்னு வரும். ஆனால் நீ மறித்த பிறகுதான் உன்னுடைய ஆவி அங்க போய் எங்க இருக்க முடியும் ஒவ்வொருவரும் நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஆனா தேவனுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம். நான் இன்னொன்று படிச்சேன்னா, இப்ப தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எவ்வளவு தொடர்ச்சியாவே அவரை நாங்கள் பரிசுத்தர் சொல்ல முடியுமா? அதுதான் எல்லாரும் சொல்றாங்களே. எங்கட சான் ஜோதிரியா வந்த காலத்துல ஒரு சொன்னேன், சத்தியம் சொல்ல போன ஒரு இடத்துல வாங்க சொல்லி சொல்ற நேரம் உன்னிட்ட கேட்டு நீ உன்னை கத்தர் உண்ட பணமோ எதுவுமே பொருளோ கேட்கல, உன்னுடைய இருதயத்தை கேட்கிறேன் சொல்லு. அவன் என்ன சொன்னா, இருக்கிறதை ஒன்று இதை அவருக்கு கொடுத்து கூட நான் என்ன செய்யறேன் அப்படின்னு அவனுடைய அறிவு எங்க இருக்கு என்றதான் நீ பார்க்கணும். நாங்கள் இருதயத்துல தேவனுக்கு நல்ல பொக்கிஷத்தை நாங்கள் ஏற்கனவே இருக்கோம். எங்களோட சிந்தையில நல்ல சிந்தனையா இருக்கும். சிந்தனையில பிளவுகள் வரும், இருதயத்தில பிரச்சனைகள் வரும், கசப்பு வரும். அது ஒரு பக்கம் போடட்டும், ஒரு பக்கம் இருக்க. நீ எப்பவும் எல்லோருடையும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு கசப்பு உருவ காலமா இருந்தது. இப்ப சமீபத்தில் தான், மிகவும் சமீபத்தில் தான் அது தவறுன்ற நான் உணர்ந்து யாராட்ட தவறு விட்டணும், யாராட்ட புல விட்டணும் அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா மன்னிப்பு கேட்கறது எனக்கு ஒன்றும் குறைக்க போறதில்லை. ஆனா தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார். அந்த வசனங்கள் படிக்கிற நேரம் தேவன் எவ்வளவு பெரியவரான். என் இருதயம் உடைக்கப்பட்டு அழுகிற நேரம் நான் யோசிச்சு பார்த்த தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி எங்களுக்கு வாழ்றதுக்கு எல்லா வசதி எல்லா காரியத்தையும் அந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜனங்கள் நாங்கள் உட்பட ஆதாமும் உட்பட சிம்பிளா மறந்துட்டோம். தேவன் இருதயம் பார்த்து கொண்டே இருந்து அவர்களோட நாவலது என்ன வரும். தேவன் எங்களுக்கு சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொல்லிக்கலாம், நீ இப்ப நீ தேவன் எங்களுக்கு இவ்வளவு காரியத்தை செய்து எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களுக்குள்ள ஒரு மகிமையை தந்து நாம் நிர்வாணமா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய மகிமை நிறம் இருந்தது. தேவனுடைய பாவத்தில் விழுந்தப்பதான் அவங்க நிர்வாணி என்று தெரிந்தது. அப்ப அவர்கள் அந்த நேரம் அவள் எடுத்து சொல்லியிருந்தார்கள், எங்க போயிருக்கு பாருங்க. அப்படி சொல்றதுக்கு இருதயம் என்ன உலக இச்சையும் உலக ஆசையும் எங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறது. ஆனால்
பரிசுத்தமாயிருந்த ஆதாம் வந்து என்ன செய்திருக்கோம்? அதை மறுத்திருக்கோம். அதை மறுக்காதனால இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு காரியங்களும் நடந்தது. பாருங்க, அடுத்து 12வது வசனம். கொடுத்த உடனே புசித்தேன் என்று சொல்லி அவரை சாட்ட நேரம் ஆண்டவர் எப்படி அவற்றை மனம் இருந்திருக்குன்னு பாருங்க. அவர் தேவன், எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்பி எல்லாம் உங்களுக்கு தந்தவர். உன்னை நம்பி தான் அந்த கனமான ஊழியக்காரன் தர்றான்னு சொன்னா நீ அதை பகுத்திரப்படுத்தி என்ன நம்பி தந்தவர் இல்லை ஒரு விஷயத்தை நீ இன்னாருக்கு சொல்ல வேணாம்னு சொல்லி எனக்கு ஒரு காரியத்தை சொல்றா நான் அதை மற்றவனுக்கு போய் சொன்னா இருந்தால் அந்த கனமான பாத்திரம் என்னை நம்பி தந்த ஊழியம், என்னை நம்பி சொன்ன வார்த்தையை நாங்கள் கனவீனப்படுத்திட்டோம். நாங்கள் அப்ப தேவன் எங்களுக்கு சொல்ற காரியங்களையும் மற்றவரை சாட்டாமல் ஒரு ஆள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் தான் கர்த்தாவே இந்த காரியத்துக்கு பொறுப்பு, நான் சரியான முறையில் நடக்கவில்லை, என்ன மன்னிங்க என்று சொல்லி போயிருக்கிறான். ஆனா போகவில்லை. அதுக்கு பிறகு எல்லா காரியமே மாறி போச்சு. ஆணையால் சாட்டி ஆணையாளுக்கு தண்டனை கொடுத்து ஆண்டவர் சபிக்கிறதுக்கு காரணம், அந்த சபித்தல் இதுவரை காலம் எங்களுக்கு நீடிக்கிறதுக்கு காரணமே இதுதான் காரணம். அது மாத்திரமில்லை, நாங்கள் ஒவ்வொரு நேரங்களில் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் எப்பவும் நிர்ணயிக்கணும். தேவன் எங்களோடு இருப்பார், தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்துவார், தேவனுக்குள்ள நாம் உண்மையா இருக்கணும், எங்கள் சபையில நாம் உண்மையா இருக்கணும், தேவன் எங்களை நடத்த வேணும். நாங்கள் எந்த பிளவுகளை விட்டாலும் தேவனுக்கு நேராக உண்மையா போய் கர்த்தாவை நாங்கள் தனிமையில இருந்தோ இல்லாட்டி எங்கேயோ இருந்து இந்த பாற்பழியத்து வீணான பேச்சுகள் தொலைபேசியில வீணான கதைகள் கதைக்கிறத விட நீங்கள் போய் இருந்து தேவனுக்குள்ள உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதா இருந்து கர்த்தாவை நான் அந்த தவறு செய்தேன், எனக்கு நீர் உதவி செய்யும் தேவன் எல்லாவற்றையும் காண்பார். ஆனா மன்னிக்கிறது மன்னிக்காது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நடந்து கொள்ற முறையில எங்களுக்கு வெளிப்பாடு வரும். தேவன் இந்த காரியத்தை என்னை மன்னித்து விட்டார், நான் தேவனுக்கு உண்மையாக இருந்து செயல்படணும்ன்றது எங்களுக்கு பேசுவார். சில காரியங்களை நாங்கள் பேசும்போது, சில இடங்களில் சந்திக்கும் போது, சில எந்த நேரங்களில் எந்த வார்த்தையை பேசணும் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப அதற்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்ன்றதை நம்ம முக்கியமா பார்க்கணும். தேவன் எங்களை படைச்சு கொண்டு விட்டு இவ்வளவு காரியங்களை செய்த நேரம் நாங்கள் தேவனை அற்பமாக எண்ணி தேவனுக்கு ஏற்ற வண்ணமா நாங்கள் வாழாமல் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவங்களை செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்கிற போது தேவன் எல்லாத்தையும் பார்த்து மனஸ்தாபப்பட்டு எங்களை நினைச்சு ஆண்டவர் கவலைப்படுறேன். நீங்கள் பாவத்தில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எழுப்பி நின்று கர்த்தரை நோக்கினீங்கன்னா அவர் மன்னிக்கிறவராக இருப்பார். தேவன் எல்லா காரியத்திலையும் கூட உங்களை வழி நடத்துவார். ஆனா நாங்க சபையில இருக்கிற நேரம் கூட, வெளியில இருக்கிற நேரம் கூட எங்களோட வாயில என்ன வரும் தூசணங்கள் இப்படியான வார்த்தைகளை விட்டு எல்லா காரியத்திலிருந்து தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லாவற்றையும் பறிப்பு போட்டும், வேலை போட்டும், மனைவி போட்டும், கணவன் போட்டும், பிள்ளைகள் போட்டும், யார் போனாலும் ஜோபு போல நாங்கள் வாழ்வா இருக்கோம். இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிப்போட்டு இதுல இருந்து நான் தவறா அப்படி வாழா போனால் தேவன் எனக்கு பேசுவார். ஆனா நான் உங்களுக்கு சொல்றது மாத்திரம் இல்லை, நான் அதன்படி நடக்கிறதா இருக்கும். அதுதான் முதல் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படியான காரியங்கள் செய்கிற நேரங்களில் நாங்கள் எல்லாவற்றிலும் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கும். அந்த 14வது வசனத்தை பாருங்க. பாருங்க, இது மாத்திரமில்லை, பிசாசுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து, ஆதாமுக்கும் ஒரு சாபத்தை கொடுத்து, ஏவாளுக்கும் சாபத்தை கொடுத்துருக்கு. இப்ப பாருங்க, இப்படியான காரியங்கள், இந்த கனி ஒரு கனியை புசிக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. தேவன் எல்லா கனியும் உண்டு பண்ணி எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த கனியில ஆசைப்படுறதுக்கு காரணம் எதுக்கு வந்தது? இன்னொரு வார்த்தை, வஞ்சிக்கிற வார்த்தை. இதை பாருங்க, ஃப்ரீடம் உள்ள மனுஷன் அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சிந்திக்க கொடுக்கப்பட்ட காரியங்கள், நீங்க செயல்படுற காரியங்கள் எங்களுக்கு சரியா தவறா பிழையான்றது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் எங்களுக்கு இப்படியான காரியங்கள், இப்படியான கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எண்ணங்களை நாங்கள் தூக்கி வீசணும். எனக்கு இருக்கின்றது ஒரு கீழ்ப்படின்றது முதல், நீ ஆதியில நீ கீழ்ப்படிய இல்லைன்னு சொன்னால் நீ வளர்ந்த பிறகு ஒருபோது நீ கீழ்ப்படிய போறது இல்லை. இதுதான் முதலாவது காரியம். ஆண்டவர் பாருங்க, கரங்களை பிடிக்காமல் விட்டது காரணம் என்ன?
நீங்கள் உங்களுக்கு சுயமா நான் விட்டுருக்கிறேன். நீங்கள் சுயமா சிந்திக்க சொல்கிறார். நீங்க சுயமா சிந்திக்காமல், ஆனால் இப்படி ஆண்டவருக்கு விரோதமா செய்தால் கர்த்தர் என்னன்னு உங்களை கரங்களை பிடிச்சி தடுக்க ஒருபோதும் இல்லை. ஆனாலும் இருந்து தேவன் பாருங்கள், பாவத்தில் விழுகிற நேரம் கூட ஜூதாஸ் கரியோத்தை கரத்தை பிடிச்சி நீ செய்யாது கூப்பிடவும் இல்லை. ஆனா அழிக்க போறது சொன்ன இடத்தை அழிச்சவரும் இல்லை. ஏனால் மன்னிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். நாங்கள் இரக்கமும் மன்னிப்பும் பெற்றுக்கொண்ட நாங்கள் இருந்தபடிதான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தேவன் எங்களை தெரிவு செய்ததுக்கு காரணமே அதுதான். இப்போ உதாரணத்தில் நீங்க பார்க்கும்போது, நான் ஆதாம் வந்து பாவத்தில் விழும்போது தேவன் தடுக்காத காரணம் இதுதான். உங்களுக்கு சுயமாக விட்டது. நீங்கள் சுயமாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்தரே, நீர் ஒருவரே கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தையை தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. சபையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை உத்தமத்தோடு கர்த்தாவே நடந்து கொள்ள நீர் வழிகளை துறந்து தரும்படியாக செபிக்கிறேன் அப்பா. கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. எங்கள் தவறுகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து கர்த்தாவே, நாங்கள் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படணும் என்ற எங்களுக்கு வழிவகுத்து தாங்க கர்த்தாவே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.